கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, அன்புக்குரிய மணமக்களே, இன்றைய நாளிலே ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழலிலே இந்த திருப்பலியை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த ஆலயத்திலே கூடி வந்திருக்கின்றோம். முதற்கண் திருமண தம்பதியர்களுக்கு வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியான ஆசிரையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்புக்குரியவர்களே, திருமணம் என்பது கடவுளால் நிச்சயிக்கப்படுகிறது. கடவுள்தான் இந்த திருமணத்தை ஏற்படுத்துகின்றார். அன்றைக்கு மட்டுமல்ல, இன்றைக்கும் அவர்தான் ஏற்படுத்துகின்றார். அன்புக்குரியவர்களே, மணமகனுடைய தந்தையார் மாதவதாஸ் நான் இங்கே இருந்தபொழுது ஒவ்வொரு நாளும் வந்து என்னை பார்ப்பார். ஏதாவது ஒன்று பேசுவார், சத்தம் போடுவார். ஆனால் அடிக்கடி சொல்லுவார், என் பையனுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமையணும், அவன் ஃப்ரான்ஸுக்கு போகணும் ஃபாதர், அவன் நல்லா இருக்கணும் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவார். அதற்காக பெரும் முயற்சி எடுத்தார். பல நேரங்களிலே என்னை வந்து அணுகி ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டார். அவர் இறந்த பிறகும் கூட அவருடைய மகன் இவன் தொடர்ந்து இந்த முயற்சியை எடுத்தான். பிறகுதான் வெளிநாடு என்ற வகையிலே சென்று, வெளிநாடு சென்றவர்கள் எல்லோரும் கரையேறி விடுவார்கள், அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வார்கள் என்று அல்ல, ஒரு சில பேர் மட்டும்தான் நிலையாக நின்று எதற்காக சென்றோம் என்பதை உணர்ந்து தன் காலிலே தான் நிற்கின்ற, தன் குடும்பத்தை நினைத்து வாழ்கின்ற நல்ல பிள்ளைகளாக இருக்கின்றார்கள். அந்த விதத்திலே இவன் இன்றைக்கு இவ்வளவு ஒரு சிறந்த ஒரு பிள்ளையாக இருந்து அவருடைய அப்பாவனுடைய கனவை நிறைவேற்றியிருக்கின்றான். இந்த நேரத்திலே கூட இந்த திருமணத்தை நான் என்ன நினைக்கின்றேன் என்று சொன்னால், மாதவதாஸ் அவர்தான், அவருடைய பரிந்துரையால் தான் இவனுக்கு இந்த ஒரு திருமணம் என்னும் மேலான ஒரு அருள் ஆசீர் கிடைத்திருக்கிறது என்று நான் நினைக்கின்றேன். எனவே இந்த நேரத்திலே நான் நீங்கள் மகிழ்வதை விட அவர் இன்றைக்கு விண்ணுலகிலிருந்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றார், மிகுந்த சந்தோஷம் அடைகிறார், உங்களை ஆசீர்வதிக்கின்றார், உங்களுடைய குடும்பத்தை காக்கின்றார். எனவே மகிழ்ச்சியோடு, இதே ஒரு நோக்கத்தோடு, இதே ஒரு எண்ணத்தோடு உங்களுடைய பயணம் தொடர வேண்டும் என்று வாழ்த்துகின்றோம். திருமணம் என்றால் என்ன? இப்போ தம்பியை கேட்டாக்கா அவன் சொல்லுவான் திருமணம்னா என்ன அப்படின்னு. அதேபோல் பொண்ணை கேட்டாலும் சொல்லும். நான் ஒருத்தனை கேட்டேன், இந்த திருமணத்திற்கு முன் ஆய்வு அந்த ஃபார்ம் ஃபில்லப் பண்ணும் பொழுது, எதுக்குடா நீ திருமணம் செய்துகிற, எதுக்குடா கல்யாணம் பண்ணுற அப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் போய் உங்கள்கிட்ட எப்படி பாரு சொல்கிறது, வெக்கமாக இருக்குது அப்படின்னா. லூசு பையில, திருமணம்னா அது ஒன்று தானே உலகத்தில். திருமணம்னா உடனே நம்மளுக்கு அதுதான் ஞாபகம் வருது, ரெண்டு பேரும் ஜாலியாக இருக்கலாம், ஊர் சுற்றலாம் அப்படின்னு. இப்போ திருமணம் இல்லாத அவன் ஜாலியாக இருக்கலாம், ஊர் சுற்றுறான். திருமணம் என்பது அதைவிட மிக மிக மேலானது. கடவுளுடைய ஒரு கண்ணோட்டத்திலே திருமணம் என்றால் என்ன என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே தான் அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தியிலே பாருங்கள், ஆணும் பெண்ணுமாக கடவுள் படைத்தார். இதுதான் முதல்ல அடிப்படையாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆதாம் எல்லாவற்றிற்கும் பெயரிட்டான், ஆனால் அவனுடைய மனதிலே மகிழ்ச்சி இல்லை, தனக்கு ஏற்ற ஒரு துணையை அவன் காணவில்லை. எனவே ஏவாள் என்று பெண்ணை கண்டதும் முன்னுரையிலே நாம் கேட்டது போன்று, எலும்பின் எலும்பும் தசையின் தசையுமாக இவள் இருக்கின்றாள் என்று சொல்லி அந்த ஒரு மேலான உறவை அவன் அங்கே வெளிப்படுத்துகின்றான், ஏவாளை ஏற்றுக்கொள்கின்றான். அதுதான் திருமணம். இன்றைக்கு இன்பத்திலும் துன்பத்திலும் உடல்நலத்திலும் நோயிலும் என்று சொல்லி இருவரும் தங்களுடைய வாக்குறுதிகளை புதுப்பித்து கொடுத்து இன்றைக்கு இந்த திருமணம் என்னும் அருட்சாதனத்திலே இணைகின்றார்கள் இந்த இருவரும். எனவே அன்புக்குரிய மணமக்களே, இது கடவுளுடைய அழைப்பு. நீங்கள் நினச்சிக்கக்கூடாது பிரான்சிஸ் சேவியருக்கு எங்கெங்கேயோ பொண்ணு தேடணும், அவங்க அம்மா நினைக்கும் முத்துலட்சுமி தான் அப்படின்னு, நான் தான் தேடி கண்டுபிடிச்சேன் அப்படின்னு. நீ தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி கடவுள் அதை குறித்து வைத்திருக்கிறார். கடவுள் அதை எப்பொழுதே அதை குறித்து வைத்து விட்டார்.
கடவுள் தேடி வைத்தது தான் நீ கண்டுபிடிச்சிருக்கிற போய். எனவே அன்புக்குரிய மணமக்களே, கடவுள் உங்களை அழைத்திருக்கிறார். இது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். கடவுள் உங்களை இணைக்கிறார். கடவுள் உங்களை இந்த திருமணத்திலே அர்ச்சிக்கின்றார். எனவே கடவுள் முன்பாக நீர் இருக்கின்றீர்கள். எனவே தான் முன்னுரையிலே 3 பேர் திருமணம் செய்து கொள்கிறார்கள். கணவன் மனைவி என்ற இருவர் மட்டுமல்ல, இறைவன் அவர்களோடு இருக்கின்றார். இந்த இறை கண்ணோட்டத்தை எப்பொழுதும் மறக்கக்கூடாது. எனவே கடவுளுக்கு பயந்த பிள்ளைகளாக நீங்கள் இருக்க வேண்டும். உங்களுடைய குடும்பம், உங்களுடைய பெற்றோர், உங்களுடைய உற்றார் உறவினர் இவர்களை விட கடவுள் மேலானவர் என்பதை நீங்கள் உணர வேண்டும். அதே போன்று கடவுள் ஆணும் பெண்ணுமாக படைத்தார். இன்றைக்கி அவனும் ஆம்பளையும் சேர்ந்துக்கிறான், பொம்பளையும் சேர்ந்துக்கிறான், அதை போய் கல்யாணம்ன்றான். அதை ஃப்ரான்ஸ் நாடு தான் முதல்ல அந்த சட்டத்தையே கொண்டு வந்தது. பாக்ஸ் அப்படி என்ற சட்டத்தை கொண்டு வந்து திருமணம் என்பதை உருவாக்கியது. அவன் 2 பேரும் என்ன பண்ணுவானுன்னே தெரியல, அதை போய் கல்யாணம்ன்றான். கடவுள் எப்படி படைத்தார்? ஆணும் பெண்ணுமாகத்தான் படைத்தார். எனவே ஒரு மகன், ஒரு மகள், ஒரு பெண், ஒரு ஆண், இந்த இருவருக்குள்ள ஒரு உறவைத்தான் திருமணம் என்று சொல்கின்றோம். எனவே இவன் என்ன செய்ய வேண்டும்? தன்னுடைய தாய் தந்தையை விட்டு மனைவியோடு கூடியிருக்க வேண்டும். அந்த பெண் என்ன செய்ய வேண்டும்? தன் தாய் தந்தையை விட்டு தன்னுடைய கணவரோடு கூடியிருக்க வேண்டும். அதுதான் திருமணம். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த புனிதமான அழைப்பை இறைவன் உங்களோடு என்றும் இருக்க வேண்டும் என்ற தேவையை நீங்கள் உணர வேண்டும். அடுத்ததாக, இனி அவர்கள் இருவர் அல்லர், ஒரே உடல். அது எப்படி? அவன் தனி, இவங்க தனிதான். எப்படி ஒரே உடல் அப்படின்னு சொன்னால், இவங்க கால்கள் 4ஆக இருக்கலாம், ஆனால் செல்கின்ற பாதை என்பது ஒன்று தான். கண்கள் 4ஆக இருக்கலாம், பார்க்கின்ற பார்வை என்பது ஒன்று தான். கைகள் 4ஆக இருக்கலாம், செய்யக்கூடிய காரியம், செயல் என்பது ஒன்று தான். இனி அவர்கள் இருவர் அல்ல. எனவே கணவன் என்ன செய்ய வேண்டும்? மனைவியை கேட்டு ஆலோசித்து எல்லாவற்றையும் செய்ய வேண்டும். நான் ஆம்பளை, நான் 1000 செய்வேன், உனக்கு என்ன அப்படின்னு. அதெல்லாம் பழைய டயலாக். இப்போ அப்படிலாம் கிடையாது. 2 பேரும் மனம் ஒத்து எல்லாவற்றையும் செய்வதும் நடத்துவதும் தான் சரியானது, முறையானது. இணையான துணைவி என்ற அந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த பெண்ணுக்கு மதிப்பானது. எனவே தான் இன்பத்திலும் துன்பத்திலும் இறுதி வரைக்கும் நான் உன்னை மதிப்பேன் என்று வாக்கு கொடுத்து இந்த திருமணத்திலே இணைகின்றார்கள் இந்த தம்பதியர்கள். அன்புக்குரிய பிள்ளைகளே, நீங்கள் ஒன்றை மட்டும் நினைத்து கொள்ள வேண்டும். ஒரு சின்ன கதையை சொல்ல போகிறேன். அந்த கதை பேர் வடகதை. அந்த வடகதையை மறக்கவே கூடாது. எப்படின்னா, நீங்கள் ஒரு வீட்டுக்கு போகிறீங்க. போன உடனே அந்த அம்மா அடுப்படியில் ஏதோ ஒரு வேலையாக இருக்கிறாங்க. அப்புறம்தான் தெரியுது அவங்க ஸ்வயிங்கன்னு அங்கே வடையை சுட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியுது. அங்கே போய் உட்கார்ந்த உடனே அங்கே ஒரு பையன் அவன் இருக்கிறான். அவனை கூப்பிட்டு முதல்ல ஒரு வடையை கொடுத்து நீ போய் சாப்பிட்றா அப்படின்ட்டாங்க. அவன் வடையை புட்டு அந்த அங்கிள்னு பேசிக்கிட்டு அவன் அந்த வடையை தின்னுக்கிட்டே இருக்கிறான். நீங்கள் பார்த்தீங்க, இவன் கொடுக்க மாட்டான் நம்மளுக்கு அப்படின்ட்டு அவனை என்ன செய்கிறீங்க? ஐயோ அங்கே படுறா பெரிய பள்ளி அப்படின்னு ஏதோ ஒன்று காட்டி அவனுக்கு நீ ஒரு பராக்கை ஏற்படுத்தி அந்த பாதி வடையை எடுத்து லபாக்குன்னு நீ வாயில் போட்டுக்கிற. அவன் ஓன்னு அழுகுறான், வடை போச்சே அப்படின்னு அழுகுறான். இது மிருகத்தன்மையானது. மனிதனிடம் இந்த மிருகத்தன்மை இருக்கிறது. அடுத்தவன் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி அடித்து பறித்து கொள்ளக்கூடிய மிருகத்தன்மை இருக்கிறது. இது போன்ற ஒரு மனப்பான்மை உங்களிடையே இருக்கக்கூடாது. ஒரு காலத்தில் பொம்பளைங்களை அடித்தாங்க, மிருகத்தனமாக அடித்தாங்க. அதெல்லாம் இன்றைக்கே ஒத்தே வராது. டொமஸ்டிக் வயலன்ஸ்னு பிடிச்சி உள்ளே போட்டுடுறான். எனவே மிருகத்தன்மை என்பது உங்களிடம் இருக்கக்கூடாது. இரண்டாவது, அதே இடத்துக்கு நீங்கள் உட்காந்துருக்கிறீங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? போன வாரம் இந்த அம்மா வந்தாங்க, அருமையாக ஒரு காபி கொடுத்தோம். இப்போ நம்மளுக்கு ஒரு வடையை கொடுக்க மாட்டாங்க? கண்டிப்பாக கொடுப்பாங்க. எப்போ வரும் வடை, எப்போ வரும் வடை அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறீங்க. இது எதை காட்டுகிறது என்று சொன்னால் எதிர்பார்ப்பை காட்டுகிறது. நான் உனக்கு இதை செஞ்சால் நீ எனக்கு இது செய்யணும், பதிலுக்கு நீ செய்யணும். நான் வேலையிலேருந்து வருவேன், நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் உடல்நிலை சரியில்லைனாலும் எனக்கு நீ செய்ய வேண்டிய பணிவிடையெல்லாம் செய்யணும் என்று ஒருவரிடம் கணக்கு பார்த்து எதிர்பார்ப்பு என்பது ஒரு சாதாரண ஒரு இயல்பான ஒரு மனிதத்தன்மை. அதையும் நீங்கள் கடந்து செல்ல வேண்டும். என்ன செய்யணும்? அந்த பையன் உட்காந்து
சாப்பிட்றான் பார்த்தீங்களா? நீங்கள் என்ன செய்யணும்? அந்த வடையை எடுத்து புட்டு அந்த குழந்தைக்கு ஊட்டி, சாப்பிட்றா கண்ணு அப்படின்னு அந்த பையனுக்கு நீ ஊட்டி விட்டு அவனுக்கு ஒரு வடை முழுசும் கொடுத்துட்டீங்க. நீங்களா வடை சாப்பிட்டீங்க? இல்லை. ஆனால் 10 வடை சாப்பிட்ட திருப்தி உனக்கு இருக்கணும். அதுதான் திருமணம், அதுதான் குடும்பம், அதுதான் தெய்வீக நிலை. ஒரு மனிதனுக்கு மிருக நிலை இருக்கிறது, அது இருக்கவே கூடாது. உங்கள் இடத்துல மிருகத்தனமாக வாழக்கூடாது. இரண்டாவது, மனித சாதாரணமான இயல்பு எதிர்பார்ப்பு நிலை, அது இருக்கலாம், ஆனால் அதையும் கடந்து செல்ல வேண்டும். மூன்றாவது நிலைத்தான் தெய்வீக நிலை, அது கடவுளின் நிலை. அது என்ன? நீ என்ன செஞ்சாலும் சரி, நீ என் மனைவி, நான் உன்னை நேசிப்பேன். நீ என்ன செய்தாலும் சரி, நீ என்னுடைய கணவன், நான் உன்னை நேசிப்பேன். நான் செய்கிற உதவியெல்லாம், வேலையெல்லாம், காரியங்கள் எல்லாம் நீ என்னுடைய கணவன், நீ என்னுடைய மனைவி என்பதனாலே மட்டுமே அன்றி வேற எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது என்ற மனநிலையில் நீங்கள் வாழ்வீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்வு நீடிக்கும், நிலையானதாக இருக்கும். கடவுள் உங்களோடு இருந்து தொடர்ந்து உங்களை ஆசீர்வதிப்பார். அன்புக்குரிய மணமக்களே, இப்படி நீங்கள் வாழ்ந்தால் கடவுள் உங்களுக்கு நல் ஆசீரை கொடுக்க இருக்கின்றார், பிள்ளைகளை கொடுக்க இருக்கின்றார். அந்த பிள்ளைகளை நீங்கள் பெற்றோர்கள் என்பதை விட வளர்த்து ஆளாக்கி உங்களுடைய பெற்றோர்கள் உங்களை உருவாக்கியது போன்று நீங்கள் அவர்களை இந்த சமூகத்தில் கொண்டு வர வேண்டும் என்பதும் இறைவனுடைய ஆசீராக எங்களுடைய விருப்பமாகவும் இருக்கிறது. எனவே மணமக்களே, உங்களை வாழ்த்துகின்றோம். இந்த திருப்பலியிலே உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கின்றோம். இறைவன் உங்களை இணைக்கின்றார். யாரும் இதை பிரிக்க தேவையில்லை, பிரிக்கவும் நீங்கள் இடம் கொடாதீர்கள். இந்த அன்பிலே நீங்கள் நிலைத்து என்றும் நீடித்து வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று உங்களை வாழ்த்துகின்றோம். ஆமென்.